Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல பொரிச்ச கடலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இத நெய் கடலைன்னு சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இத நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா 2-3 டைம் தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா பருப்பு ஊற வச்சுக்கோங்க. நீங்க ஓவர் நைட் ஊற வைக்கனாலும் ஊற வச்சுக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். பருப்பு இப்ப வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இன்னும் நல்லா ஈரமா இருக்கு. இதை வந்து நல்லா ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு காட்டன் டவல்ல போட்டுட்டு நல்லா இது மேல ஒத்தி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபேன் கீழே ஒரு 1/2 hour போட்டு நல்லா அந்த ஈரம் இல்லாம நல்லா நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கணும். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். ஈரம் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். தோலோட தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன் கடலை பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். நல்லா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடலை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்தரலாம். நான் 2 பேட்சா பிரிச்சு எடுத்து நான் பொரிக்க போறேன். இப்போ இது எல்லாத்தையும் உள்ள சேர்த்தரலாம். பாதியா உள்ள சேர்த்தாச்சு. கவனமா சேருங்க. கொஞ்சம் அது நம்ம ஊற வச்ச பருப்புங்கறனால மேல கையில ஆவி அடிச்சிரும். இப்போ வந்து உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பருப்பு போட்டோன்னே உள்ள போய் எல்லாமே அப்படியே தங்கிரும். நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா பருப்பு வந்து என்ன சொல்றது மேல கரிஞ்ச மாதிரி ஆயிரும். உள்ளுக்குள்ள வந்து நல்லா பருப்பு வந்து கிறிஸ்பியா வராது. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா மேல ஒவ்வொன்றா எலும்பி வர ஆரம்பிக்கும். நான் உள்ள இருக்கிற பருப்பு வந்து தங்கிரும். அதனால நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிடாத கலந்து விட்டோம்னா தான் எல்லாமே ஈவனா நல்லா பொரிஞ்சு வரும். நமக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும் கீழே இருக்கிற பருப்பெல்லாம். இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சு ஒவ்வொன்றா நல்லா மேல எலும்பி வரும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு. அப்படியே பருப்பு எடுத்து நீங்க மேல இப்படி குலுக்குனீங்கன்னாவே நல்லா சவுண்ட் வரும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, பருப்பு எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு சின்ன பேன்ல நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டை 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். கறியை விட்டுறாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல நல்லா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைய இதே மாதிரி உருவி போட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற பருப்புல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுருங்க. எல்லா இடத்துலயும் போடுற மாதிரி நல்லா ஈவனா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற கறிவேப்பிலை அந்த பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல அதை உள்ள போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாமே நல்லா கலந்தாச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம சூப்பரான நெய்க்கடலை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.